திடீர்னு கல்யாணம் ஆனது ஒரு நான் வந்து கேட்டுட்டே இருக்கேன். அவங்க வீட்ல என்ன அசிங்கப்படுத்திட்டே இருக்காங்க. "நீ ஒரு ஆளே இல்ல. நீ ஒரு" அப்படி இப்படின்னு ஒரு மாரி கேவலமா வந்து பண்றாங்க. அது எதுக்கு எனக்கு வந்து மைண்டு என்ன எதிர்த்தேன்னா, நான் யாருன்னு காட்டுவேன். என்ன எதிர்க்கல நான் சைலன்ட்டா என் வேலைய பார்த்துன்னு போவேன். அப்போ என்ன எதிர்த்து ஒரு மாரி பண்ணிட்டே இருக்கும்போது, நான் இங்க தமிழ் மட்டும் சரி பொண்ணு பார்க்கலான்னு ஏன்னா ரொம்ப அசிங்கப்படுத்துறாங்க, இவங்க வரப்போறதோ இல்லன்னும்போது நான் பார்க்கலான்ட்டு பார்த்துட்டு, நார்மலா கான்வர்சேஷன் போயிட்டுருக்கு அவங்ககிட்ட. அவங்ககிட்ட போகும்போது அவங்கள பத்தி எல்லாமே தெரியுது. அப்படி இருந்தும் அவங்கள கெஞ்சினேன். "சரி வாப்பா, இது மாரி கல்யாணம் பண்ற மாரி இருக்கு. வராங்க" அப்படின்னா, "இல்ல வேணாம், நீ பண்ணிக்கோ" அப்படின்னும்போது, நான் அவங்கள ஸ்கிப் பண்ணிட்டேன். அவங்க தான் வந்து சரக்கு அடிச்சுட்டு ஒரு மாரி மோனிஷா கிட்ட பேசுறது நான் அன்னைக்கு 1 தேதி வீடியோ போடுறேன். யாரு சரக்கு அடிச்சா? உங்க ஒய்ஃபா? ஆமா, 2ண்டு. செகண்ட் ஒய்ஃப். ஆமா. நாங்க 2 பேருமே அடிப்போம். அது விடுங்க. ஆ செ செம்ம ஃபேமிலி. அவங்க ஃபர்ஸ்ட்டு வந்து 1 தேதி எதுவும் நியூ இயர் அப்போ 1 தேதி வீடியோ போடுறேன். அந்த வீடியோ அவங்களுக்கு எரிச்சல் ஆகுது போல இவங்களுக்கு. 2ண்ட் ஒய்ஃப்க்கு. அத பார்த்துட்டு நான் என்ன வீடியோ போட்டீங்க? அப்படி என்ன வீடியோ? நானும் மோனிஷாவும் மோனிஷா வீட்ல நான் சாப்பிடுற மாரி போட்டேன். அந்த பிரியாணி நான் எடுத்துன்னு போயிட்டு நானும் மோனிஷா கையில வாங்கி சாப்பிடுற மாரி சாப்பிட்டேன். அவன் மோனிஷா தரல. அப்போ வந்து அந்த வீடியோ பார்த்துட்டு 2ண்ட் ஒய்ஃப் அதான் கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம திருப்பூர்ல வந்து கடை ஒண்ணு ஓப்பன் பண்ணேன். அன்னைக்கு அந்த கடை ஓப்பனிங் வந்தாங்க. அந்த கார்ல தான் உட்கார்றாங்க. வேணும்ன்ட்டு சரக்கு கேட்குறாங்க. சரக்கு கேட்டு சரக்கு அடிக்கலான்றாங்க. மேபி இந்த பிரச்சனை உருவாக்குறதுக்காக. டிரைவர் எல்லாரையும் போட்டு சும்மா ஜாலியா விளையாட்டா தட்டுறாங்க. உங்க அண்ணன் வந்து இந்த மாரி பண்றாரு, அப்படி பண்ணாரு. அண்ணாவ கேட்டேன். "நீ எதுக்கு என்ன அடிக்கிற? நீ எதுக்கு வந்து எல்லாரையும் கேட்குற? ஏன் கேள்வி கேட்குற? கல்யாணம் பண்ணிட்டியா நீ? நீ யாரு எனக்கு அண்ணன்? கட்டுறா தாலிய நான் கல்யாணம் பண்றேன்டா உன்ன" அப்படின்ட்டு அடுத்த செகண்ட் ரூ. 1,00,000 அப்படியே தாலி வாங்குறோம். போதையில கல்யாணம் பண்ணிட்டாங்க. போதையிலலாம் இல்ல. அந்த சொன்னாங்க. மறுநாள் வந்து தாலி அன்னைக்கு போதையிலே தான் வாங்குறோம். இல்ல 2 பேருமே வந்து சரக்குன்றது அடிக்கக்கூடாதுலாம் இல்ல. நார்மலா ஒரு ஏன்னா நம்ம பிசினஸ்ல இருக்கோம். டெய்லி அடிக்க மாட்டோம். வீக்லி ஒன்ஸ் என்ஜாய் பண்ணுவோம். பப்புக்கு போவோம். அதெல்லாம் தெரிஞ்சு தான் கல்யாணம் பண்ணேன். அத நான் தவறா சொல்ல மாட்டேன். சரி. அது இயல்பு. இந்த இந்த காலகட்டத்துக்கு இயல்பு அது. சரிங்களா? அது வந்து நம்ம அத பேச தேவையில்ல. அப்படி பண்ணும்போது மறுநாள் காலையில இது கொல்லிமலையில தான் வந்து நாங்க காலையில எழுந்து தாலிலாம் பார்க்குறோம். பார்த்துட்டு தப்பருப்பான்னு ஓகேவான்னு அவங்க கேட்குறேன். உங்கள லவ் பண்ணியிருக்காங்க. ஒன் சைடா லவ் ஆமா, பண்ணியிருக்காங்க. ஆமா. எப்படி 2 2 பேரும் பேரும் லவ் பண்ணிட்டோங்க. எப்படி மீட் பண்ணீங்க 2 பேருமே? ஃபர்ஸ்ட் டைம் அந்த தமிழ் மேட்ரிமோனில பார்த்துட்டு நான் தான் தமிழன் மூலம் சுத்துறேன்ல. அவங்க ஊர் கரூர். அவங்க வந்து சேலம் வர சொல்லி சேலம் பார்த்து மீட் பண்ணோம். நம்ம ஊர் பொண்ணு கிடையாது. இந்த இந்த ஊர் பொண்ணு சென்னை கிடையாது. பொண்ணு இல்ல. அவங்க கரூர். ஓகே. ஆ அப்ப வந்து ஓகே பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு மோனிஷாக்கு உடனே கால் பண்ணி, "மோனிஷா இது மாரி கல்யாணம் பண்ண போறோம். ஓகேவான்னு?" அப்பவும் ஓகேன்னு தான் சொன்னாங்க. மோனிஷா ஓகே சொன்னாங்களா? மோனிஷா ஓகே சொன்னாங்க. ஏன்னா அப்போ அவங்களுக்கு வேற யாரு கூடயோ அஃபேர் இருந்தது. உங்கள பிடிக்கல. என்ன புடிக்கல. ஓகே. டோட்டலாவே என்ன புடிக்கல. அவங்க ஒரு மாரி வெறுத்துட்டு இருக்காங்க போல. சொல்ட்டாங்களா உங்கள? ஆமா, ஆமா. அவங்க வெறுத்துட்டாங்க. அவ்வளோதான். அதுக்கப்புறம் கல்யாணம் பிளான் பண்ணோம். டக்கு 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 டக்குன்னு கல்யாணம் பண்ணோம். 2 வீட்டு சம்மதத்தோட தான் கல்யாணம் பண்ணீங்க. அதுக்கப்புறம் ரிசப்ஷன் தான் வந்து அதுவும் செம்ம கிராண்டா பண்ணேன். கிராண்டா பண்ணீங்க. அதுவும் வந்து ஓகே சொல்லி சம்மதம் பண்ணி தான் பண்ணோம். எனக்கும் அகல்யாக்கும் வந்து ஓப்பன் டாக் சொல்லட்டுமா? நாங்க 2 பேரும் பயங்கரமா லவ் பண்ணோம். யாருக்கு? அவங்க பேர் என்ன? அகல்யா, செகண்ட் ஒய்ஃப். அகல்யா. நம்ம 2 பேருமே வந்து பயங்கரமா லவ் பண்ணோம். ஆ. அவளோட ஹிஸ்ட்ரி எனக்கு வந்து ஒரு 70% எனக்கு தெரிஞ்சு தான் நான் கல்யாணம் பண்ணேன். ஏன்னா, அவங்க மேரிடா? அவங்க ஆல்ரெடி 2 மேரிடு அவங்க. 2 பேரும் இறந்துட்டாங்க. ஓ. அவங்களுக்கு ஒரு தோஷம் இருக்கு. அந்த தோஷம் கல்யாணம் பண்றவங்க கண்டிப்பா இறந்துருவாங்க. ஓ. அந்த அப்படின்றத மாதிரி ஒரு வந்து தோஷம். ஆமா, ஆமா. அவங்க இருக்காங்க. நான் எல்லாமே எதிர்த்து தான் நான் கல்யாணமே பண்ணேன். அவங்க இப்படிலாம் தெரிஞ்சு தான் நான் கல்யாணம் பண்ணேன். ஓகே 2 வாட்டி அடிபட்டுருக்கா வாழ்க்கையில. 3வது அஃபேர் இருந்திருக்கா. நெறைய விஷயம் நடந்திருக்கு தெரிஞ்சு, ஒரு வ ஒரு பொண்ணுக்கு வந்து என்ன தெரியுமா? அத கரெக்ட்டா குடுத்துட்டா அவ கரெக்ட்டா வெளிய போமாட்டா. அது குடுக்கலன்றதுனால நெறைய போறாங்க.